எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட தமிழ் A to Z சேனல் புதுசாக அப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் அனைத்து தரப்பட்ட எல்லா புது வீடியோக்களும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள்ட்ட சப்ஸ்கிரைப் பட்டனும் உங்கள்ட்ட ஆதரவும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு திரைப்படம் வெற்றி பெறும் பட்சத்தில் அதன் தொடர்ச்சியாக பார்த்து எடுப்பது வழக்கம். ஆனால் அவற்றை ஏன் எடுத்தீர்கள் என்ற ரசிகை கேட்கும் அளவுக்கு மோசமாக இருக்கப்பட்ட சில படங்களும் இருக்கின்றன. வாங்க எந்தெந்த படம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சந்திரமுகி 2 ரஜினியின் சூப்பர் ஹிட் சந்திரமுகி படத்தின் 2ஆம் பாகத்தில் ராகவா லாரன்ஸ் கதாநாயகன் நடித்திருந்தார். சுமார் 17 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியான பார்ட் 2 திரைப்படம் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்தது. பிச்சைக்காரன் 2 விஜய் ஆண்டனியின் பிச்சைக்காரன் திரைப்படம் கமர்ஷியல் ஹிட் அடித்தது. அதனைத் தொடர்ந்து விஜய் ஆண்டனி நடித்து இயக்கிய பிச்சைக்காரன் 2 படத்தின் சுவாரஸ்யமற்ற கதைகளும் காரணமாக தோல்வியை சந்தித்தது. சாமி 2 விக்ரமின் சூப்பர் ஹிட் சாமி படத்தின் 2ஆம் பாகம் 15 ஆண்டுகளுக்கு பிறகு சாமி ஸ்கொயர் என்ற பெயரில் வெளியானது. ஆனால் இப்படம் எதிர்பார்த்த அளவில் வரவேற்பை பெறாமல் மோசமான விமர்சனங்களை பெற்றது. பில்லா 2 பில்லா மாபெரும் வெற்றியை தொடர்ந்து 2012இல் பில்லா 2 எடுக்கப்பட்டது. இப்படத்தை விஷ்ணுவர்தனுக்கு பதிலாக சக்கரி டோல்டி என்பவர் இயக்கியிருந்தார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இப்படம் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது. தலைநகரம் 2 சுந்தர் சியின் தலைநகரம் படத்தின் 2ஆம் பாகம் 17 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியானது. இப்படத்தை சுரஜிக்கு பதிலாக துரை இயக்கியிருந்தார். முழுமையாக ஆக்ஷன் வன்முறை காட்சிகளை மையப்படுத்திய படம் ரசிகர்களை ஈர்ப்பதில் தோல்வியை சந்தித்தது. ஜித்தன் 2 ஜித்தன் ரமேஷ் என ரசிகர்கள் அழைத்து வந்ததை கெடுக்கும் வகையில் ஜித்தன் 2 படம் எடுக்கப்பட்டிருந்தது. வீட்டிற்கு வருவரை பேய் பயமுறுத்தும் வகையிலான கலாட்டா நிறைந்த காட்சிகள் ரசிகர்களுக்கு வெறுப்பையே உண்டாக்கியது. களவாணி 2 விமல் சினிமா கெரியரில் களவாணி முக்கிய திரைப்படமாகும். எப்போது பார்த்தாலும் அதன் காமெடி காட்சிகள் நம் முகத்தில் புன்னகை வரவழைக்கும். ஆனால் அதே காம்போவில் வெளியான களவாணி 2 படம் அதற்கு நேர்மாறாக எடுக்கப்பட்டு படுதோல்வி அடைந்தது. சார்லி சாப்ளின் 2 இது 2002இல் வெளிவந்த சார்லி சாப்ளின் திரைப்படத்தின் தொடர்ச்சியாகும். காமெடியை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட அதன் 2ஆம் பாகம் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்தது. லாஜிக் இல்லாத காமெடி காட்சியில் பார்வையாளர் இருப்பதில் தோல்வியை சந்தித்தது. பார்த்தீங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரியுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம்ம தமிழ் A to Z சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதான் நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.